எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விளாங்காட்டு வலசு மேகர தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்கள சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு, அதே நேரத்தில் சிவகிரியில் நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்பில் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் இன்று வைத்திருக்கின்றோம். காரணம், கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது. அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்கிறாங்க. இது முதலும் அல்ல, இது இன்னைக்கு நடந்திருப்பது முடிவும் அல்ல. ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, சென்னிமலையில் இதே போன்று 2023 படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வயதானவங்க. அதன் பிறகு பல்லடம் கள்ளக்கிணறில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. சோமலை கவுண்டம்பாளையத்தில் கணவன் மனைவி மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு. நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்தி வேலூரில் நடந்திருக்கு. ஒன்று, குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கணும். எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை, எங்கேயுமே அவங்க அரெஸ்டே பண்ணலை. சோமலை கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், வேறு எங்கேயுமே அவங்க பிடிக்கல. அதனால் விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை. பாதாளத்தில் தான் இருக்குது. நான் மேடையில் படித்தேன். போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,000 தாண்டி இருக்கு. 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 16,000 கேஸ் போக்சோ கேஸ் தாண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரசு வெளிப்படையாக டேட்டா கொடுக்கறது இல்லை. இந்த மானிய கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க. அந்த பேப்பர் இருந்தால் கொடுங்க, தமிழில் கரெக்டாக டேட்டா கொடுப்போம். 16,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு, 5,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள், 4,949 கரெக்டாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா. அதனால் ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, குற்றங்கள் எங்கேயும் குறையல. இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம். அதனால் அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் 2 வாரம் எல்லாரும் சேர்ந்து 2 வாரத்துக்குள்ள நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி, வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கின்றேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துகிட்டே இருப்பாங்க. அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம். கைது செய்யணும். அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம், நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கீழே பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்னைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும். ஏன்னா கோடை விடுமுறை, எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க. எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு இருக்கு. இப்பதான் இந்த ஆடெல்லாம் திருநாயால கடித்து இறந்த சம்பவம் இப்பதான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்குப்படி கொடுத்துருக்கணும். 6,000 ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த பதிவுக்கு 60 லட்சம். ஆனால் அவங்க அலோகேட் பண்ணதே 16 லட்சம். ஸோ யாருக்குமே பணம் வரல. அதுவும் அதே வராதப்ப போன வாரம் ஒரு 30 ஆட்டை மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது. மாநில அரசு மெத்தனமாக இருக்குது. ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல் இருக்கிறாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது, படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும். மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இது இன்னும் மோசமாக தான் இருக்கு. அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக அந்த கொங்கு பகுதி கவனம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் தினமும் ஒன்றை தாண்டி ஒன்று போயிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.